இன்று மார்கழி மாதம் 28வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 28வது பாசுரத்தை இப்போது சிந்திப்போம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என்று அமைந்திருக்கின்றது இந்த பாசுரம். மனிதர்கள் தாங்களாக ஏற்படுத்தி கொண்ட உயர்வு தாழ்வுகள் இறைவனை அடைவதற்கு என்றும் தடையாக இருப்பதில்லை என்பதை உருக்கத்தோடு எடுத்துரைக்க கூடிய பாசுரம் இது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஆகிய எந்த முறைகளும் தெரியாத சாதாரண ஆயர்குலச் சிறுமிகளுக்கும் இறைவன் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் கருணை புரிவான் என்ற கருத்து இங்கே நன்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆயர்குல பெண்களான நாங்கள் கறவை பசுக்களின் பின் சென்று காடு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து விருந்துண்போம். எந்த அறிவும் இல்லாத இந்த ஆயர் குலத்தினில் நீ வந்து பிறக்க நாங்கள் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எந்த ஒரு குறையும் இல்லாத கோவிந்தா, உனக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள உறவு என்பது பிரிக்க முடியாத ஓர் உறவு. நீ நினைத்தாலும் கூட அழிக்க முடியாத ஒரு உறவு அது. அறியாத சிறுமிகளான நாங்கள் உன்மேல் கொண்டிருக்கும் அன்பினால் உன்னை மரியாதை குறைவான சொற்களால் அழைத்தது கண்டு நீ எங்களிடம் கோபித்து கொள்ளாதே, அருள் புரிந்து எங்களை நீ காத்து பறை தருவாயாக என்று கண்ணனிடம் வேண்டுகிறார்கள் பெண்கள். பகவானையே உபாயமாக கொண்டு எல்லா விதமான கர்வத்தையும் தவிர்த்து அவனோடு உள்ள ஒழிக்க முடியாத உறவை உணர்ந்து குறை ஒன்றும் இல்லாத இறைவனுடைய குணத்தை பாராட்டி அவனிடம் தமது குற்றத்திற்காக மன்னிப்பு வேண்டி அவனையே பற்றுக்கோடாக கொண்டு அவனிடம் தஞ்சம் புகுவதே ஆன்மா கடைத்தேறுவதற்கான வழி என்பது இந்த பாசுரத்தில் நல்ல முறையில் உணர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாசுரத்தை சிந்திப்போம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழம் குடில் தொறும் எழுந்தருளிய பரனே, செந்தழில் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அமைந்திருக்கின்றது இந்த பாடல். உலகத்திற்கு முதலும் நடுவும் முடிவுமான இறைவனே, பிரமன், திருமால், அரண் ஆகிய மூவரும் கூட உன்னை அறியவில்லை. உன்னை அறியும் ஆற்றல் மிக்கவர்கள் யார் இந்த உலகத்தில் உள்ளார்? பந்தினை கையில் ஏந்திய பார்வதியும் நீயும் சேர்ந்து உனது அடியார்களின் குடிசைகள் தோறும் எழுந்தருளிய இறைவனே, நெருப்பு போன்ற செந்நிற திருமேனியும் திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி குருமூர்த்தி ஆவதும் காட்டி வந்து என்னை ஆட்கொண்ட பெரியவனே, எம்பெருமானே, பள்ளி எழுந்தருளி வந்து என்னை ஆட்கொள்வாயாக என்று சிவனிடம் வேண்டுகோள் வைக்கிறாள் இந்த பெண்.